கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 யோவான் 3:12. 1 ஜான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. இப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு எப்படி செலுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உதாரணம் என்ன எடுக்கிறாரு? ஏன்னா நீங்கள் ஆதியிலிருந்து கற்பனை கேட்டீங்க. அதனால் ஆதியில் நடந்த முதலாவது கொலையை குறித்து சொல்கிறார். நம்ம வேத வசனத்தில் முதலாக செய்யப்பட்ட ஒரு கொலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா யார்? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான். என்ன காரணத்தினால கொலை செய்தான்? அப்போ என்ன, தன் சகோதரனுடைய கிரியை காட்டிலும் தன்னுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா, தன்னுடைய கிரியையை மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக நல்ல கிரியைகள் செய்து தன் சகோதரனை கொலை செய்தான். காரணம் என்ன? பொறாமை. அப்போ முதலாவது நம்ம எங்கே ஆதியில் நடந்த ஒரு கொலையை குறித்து சொல்கிறார். நம்ம ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். எப்படி? ஆபேலை அங்கீகரித்தார், அதனால் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. என்ன ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? டேய், நீ எதுக்கு உன் முகநாடி மாறுது? நீ அப்போ கடைசியாக என்ன நடக்குது? 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். காரணம் என்ன? ஆபேலை கர்த்தர் அங்கீகரித்தார், ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார், என்னைய அங்கீகரிக்கலை. எப்படி? என்னை காட்டிலும் என் சகோதரனை அங்கீகரிப்பு தேவனாகிய கர்த்தரால் நடைபெற்றது. காரணம், அவனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய கிரியை பொல்லாதவைகள் என்பதை தெரிஞ்சு கொண்ட உடனே காயின் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சொந்த சகோதரனையே கொண்டு போய் கொலை செய்து விடக்கூடிய ஒரு காரியம். இதை அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்து என்ன சொல்கிறாரு? இப்படி காயின் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தது போல நாமும் அப்படிப்பட்ட ஒரு பொய்யான மாயமான ஒரு நடிக்கிற அன்பு செலுத்த வேண்டாம். ஒரு உண்மையாய் ஒரு தெளிவாக ஒருத்தர் நம்ம மாயமற்ற அன்பில் நேசிக்கக்கூடிய மக்களாக போட்டி பொறாமை இல்லாமல் நம்ம ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அதனால் நம்ம என்ன, காயினை போல, தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்கக்கூடாது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அன்றைக்கு காயின் ஆபேலை மாம்ச பிரகாரமாக கொலை செய்தான். ஆனால் மத்தேயு 5வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொலைங்கிறது என்ன சொல்லி கொடுத்தாரு? நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருந்தாலே போதும், நீங்கள் கொலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் இருதயத்திலே அந்த சிந்தை வந்தாலே அது கொலை செய்ததற்கு சமம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நேர்த்தியாக நமக்கு மத்தேயு 5வது அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், உங்களை காட்டிலும் உங்கள் ஐக்கியத்தில் இல்லை உங்கள் சபையில் உள்ள ஒரு சகோதரன் அதிகமாக உபயோகிக்கப்பட்டா, கர்த்தரால் எடுத்து உபயோகிக்கப்பட்டா, கர்த்தர் அவரை இன்னும் கொஞ்சம் அங்கீகரித்தா, உங்களுக்கு சந்தோஷம் வருதா, போட்டி வருதா, பொறாமை வருதா? சிந்திச்சு பாருங்கள். அப்போ உங்களை காட்டிலும் ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, உங்களை காட்டிலும் இன்னொருத்தர் நல்லா பாட்டு பாடுறாரு, உங்களை காட்டிலும் ஒருத்தர் இன்னும் நல்லா ஜெபிக்கிறாரு, உங்களை காட்டிலும் இன்னொருத்தவங்க நல்லா சமைக்கிறாங்க, உங்களை காட்டிலும் இன்னொருத்தவங்க ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, இப்படி அநேக காரியங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே போவாங்களேன். இன்றைக்கி சபையில் இன்றைக்கி என்னத்துக்காக இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது? இல்லை குடும்பங்களில் சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய சண்டை நடக்குது? சிந்திச்சு பாருங்களேன். சகோதர சண்டைகள்லாம் யோசிச்சு பாருங்கள். காரணம், என்னை காட்டிலும் கர்த்தர் இவனை உபயோகப்படுத்துகிறாரா? எனக்கு தெரியாதா இவன் எவ்வளவு மோசமானவன்? எனக்கு இவனோட வாழ்க்கையை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி சொந்த சகோதரர்கள். இது நமக்கு மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் நடந்தது. ஆனால்
அப்பவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி நேசித்தாரு? அவ்வளவு தன்னுடைய தியாகமான ஒரு முறையில அன்பு செலுத்தக்கூடியவரா இருந்தாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இருதயத்தை நம்ம சோதித்து பார்ப்போம். ஒருவேளை காயின போல நம்முடைய இருதயத்தில எங்கேயாவது காயப்பட்டு போயிருக்கோமா? என்னைய காட்டிலும் கர்த்தர் அவர உபயோகப்படுத்துறாரு. என்னைய காட்டிலும் அவங்களுக்கு எல்லாரும் மதிக்கிறாங்க. என்னைய காட்டிலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மரியாதை இருக்கு. அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் இருந்தா, தயவு செய்து மனம் திரும்பி, ஆண்டவரே நாங்க காயின போல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ இந்த இரவிலும் நாங்க படுக்க போறதுக்கு முன்பாக, எங்க இருதயத்தில காயின போல ஏதாவது பொறாம, இல்ல போட்டி, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா, அதை சுத்த இருதயமுள்ளவர்களாய் மாற்றிக் கொடுக்க வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.